மீண்டும் சொர்க்கத்தில் சூர்யாவுடன் ஜோதிகா தனி ஹெலிகாப்டரில் பறந்து உல்லாசம். வெற்றிமாறனை கண்டதும் வாளை சுருட்டி கொண்ட நடிகர் கவின். மத்திய அமைச்சர் முருகன் இளம்புயல் ஏஆர் ரஹ்மானை சந்தித்தது ஏன்? ஒரே நேரத்தில் 1500 கோடி ரூபாய் சினிமாவில் முதலீடு செய்யும் ஐசரி கணேஷ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் டிவி சேனல் நேயர்களே, மீண்டும் சொர்க்கத்தில் சூர்யாவுடன் ஜோதிகா தனி ஹெலிகாப்டரில் பறந்து உல்லாசம். நடிகை ஜோதிகா தனது கணவர் சூர்யாவுடன் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று அங்கே ஒரு தனியார் ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு ஒரு ஆள் அரவமில்லாத ஒரு தனி தீவுக்கு சென்று கடல் உணவு சாப்பிட்டு தென்னை மரம் நட்டு சந்தோஷமாக இருந்தார்கள். இது பற்றி வலைதளங்களில் புகைப்படங்களை வெளியிட்ட ஜோதிகா, நாங்கள் இப்போது மீண்டும் சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்று பதிவிட்டிருக்கிறார். அந்த சமயத்தில் ஜோதிகா கவர்ச்சியான உடை அணிந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றிமாறனை கண்டதும் வாளை சுருட்டி கொண்ட நடிகர் கவின் நடித்த ஸ்டார், பிளடி பெக்கர் ஆகிய படங்கள் வெற்றி பெறவில்லை. தொடக்கத்தில் 2 படங்கள் கவினுக்கு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அவர் சரவண மீனாட்சி என்ற சீரியலில் நடித்து பிரபலமானவர் நடிகர் கவின். பிளடி பெக்கர் படத்தை தொடர்ந்து இப்போது கிஸ் என்ற படத்தை நடித்து முடித்திருக்கிறார் கவின். இப்போது வெற்றிமாறன் தயாரிப்பில் மாஸ்க் என்ற படத்தில் கதாநாயகன் நடித்துக் கொண்டிருக்கிறார் கவின். இந்த படத்தை வி. கர்ணன் அசோக் என்பவர் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி கொண்டிருக்கிறார். கவினுடன் ஆண்ட்ரியா, குகானி சர்மா, சார்லி உள்ளிட்ட பலரும் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்தை வெற்றிமாறனுடன் இணைந்து நடிகை ஆண்ட்ரியா தயாரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மாஸ்க் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கவினுடைய தலையீடு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. கேமரா வெங்க வை, இந்த வசனத்தை மாற்று, இந்த சீனை தூக்கி முன்ன போடுன்னு ஒரே டார்ச்சர் பண்ணியிருக்காரு புதுமுக இயக்குனர் அசோக் கர்ணாவுக்கு. கர்ணன் அசோக் பொறுத்து பார்த்தார். ஒரு கட்டத்தில் பொறுக்காம ரொம்ப நொந்து மன உளைச்சல் காணானார். எனவே இந்த விஷயத்தை வெற்றிமாறன் காதில் போட்டார் கர்ணன் அசோக். எனவே தயாரிப்பாளர் என்ற முறையில் வெற்றிமாறன் இப்போது மாஸ்க் படத்தின் படப்பிடிப்பு தளங்களுக்கு வர தொடங்கிவிட்டார். வெற்றிமாறனை கண்டதும் அடக்க ஒடுக்கமாக எந்த தலையீடும் இல்லாமல் இயக்குனர் சொன்னதை கேட்டு நடித்து வருகிறார் கவின். வெற்றிமாறனை கண்டதும் தனது வாளை சுருட்டி கொண்டிருக்கிறார் கவின் என்று படப்பிடிப்பு தளத்தில் உள்ளவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முளைத்து 3 இலை விடலை, அதுக்குள்ள நடிகர் கவின் தொல்லை தாங்க முடியலை. ஜெயிலர் படத்தின் இசை வெளியீட்டு விழா வருகிற 26 அல்லது 27 தேதியில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமான முறையில் நடக்க இருக்கிறது. ரஜினிகாந்த் நடித்து அடுத்து வெளிவரும் படம் கூலி. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக தயாரித்து கொண்டிருக்கிறது. ரஜினிகாந்தின் ஜெயிலர் படம் 600 கோடியை வசூலில் தாண்டியது. அதேபோல விஜய் நடித்த லியோ படமும் 600 கோடியை வசூலில் தாண்டியது. இப்போது ஜூலை மாதம் முழுவதுமே, இந்த மாதம் முழுவதும் சன் டிவி கூலி படத்தினுடைய ப்ரமோஷன் வேலையை முடுக்கி விட்டு கொண்டிருக்கிறது. கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழா வருகிற 26 அல்லது 27 தேதியில் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமான முறையில் நடக்க இருக்கிறது. இந்திய சினிமாவே இந்த விழாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது என்று ரசிகர்கள் ஆவலுடன் இந்த விழாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அனிருத் இசையில் ஏற்கனவே சிக்கிடு என்ற பாடல் வெளியாகி ரசிகர்களை உசுப்பி விட்டு கொண்டிருக்கிறது. சிக்கிடு என்ற படத்தில் ப்ரமோஷனுக்கு இயக்குனர் நடிகர் டி. ராஜேந்தர் சிக்கிடு என்று நடனமாடிய காட்சி ரசிகர்களை குத்தாட்டம் போட வைத்திருக்கிறது. இந்த பாடல் வெளியீடு கூலி படத்தினுடைய ரிலீஸை மிகவும் எதிர்பார்க்க வைத்துவிட்டது. இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த், அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சன் பின் சாஹிர் என்று ஒட்டுமொத்த நடிகைகள் இந்த விழாவில் பங்கேற்கிறார்கள். மத்திய அமைச்சர் முருகன் இளம்புயல் ஏஆர் ரஹ்மானை சந்தித்தது ஏன்? சில மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசால் ஒருங்கிணைக்கப்பட்ட வேவ்ஸ் என்ற பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டில் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த சத்யம் சிவம் சுந்தரம் என்ற பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இப்போது அதே சத்யம் சிவம் என்ற சுந்தரம் என்ற மியூசிக் ஆல்பத்தை
தயாரித்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். இதற்காக மரியாதை நிமித்தமாக அந்த வீடியோ ஆல்பத்துக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதத்தில் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மானை மத்திய அமைச்சர் முருகன் சந்தித்தார் என்று தெரிகிறது. இப்போது வடசென்னை 2ஆம் பாகத்தில் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சிம்பு நடித்து வருகிறார். ஏற்கனவே வடசென்னை 1 பாகத்தில் தனுஷ் கதாநாயகன் நடித்திருந்தார். படத்தில் இடம்பெறாத காட்சிகள் பலவற்றை வெற்றிமாறன் வைத்திருக்கிறார். இப்போது அவர் இயக்கும் வடசென்னை 2ஆம் பாகத்தில் வடசென்னை 1 பாகத்தில் விட்டு போன சில தனுஷ் நடித்த காட்சிகளை இணைப்பதாக இருந்தது. இதை கேள்விப்பட்ட தனுஷ், தயவு செய்து வடசென்னை 2ஆம் பாகத்தில் என்னுடைய காட்சிகளை இணைக்காதீர்கள், அப்படி நான் நடித்த காட்சிகளை இணைக்கும் போது 20 கோடி ரூபாய் எனக்கு தாருங்கள் என்று தனுஷ் சொல்லியிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட வெற்றிமாறன் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். வடசென்னை 2ஆம் பாகத்தில் முழுக்க சிம்பு நடித்த காட்சிகளே இடம்பெறும். வடசென்னை 1 பாகத்தில் தனுஷ் நடித்த காட்சிகள் வடசென்னை 2ஆம் பாகத்தில் இடம்பெறாது. எனவே தனுஷுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இதில் உள்வராது என்று சொல்லியிருக்கிறார் வெற்றிமாறன். இதனால் தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் இடையே இருந்த பிணக்கு முழுவதுமாக நீங்கிவிட்டது. ஒரே நேரத்தில் 1500 கோடி ரூபாய் சினிமாவில் முதலீடு செய்யும் ஐசரி கணேஷ். இப்போது தமிழ் சினிமாவிலே வியாபாரம் இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையில் கார்ப்பரேட் நிறுவனங்களே தயாரிப்பை மூடி வைத்து விட்டது. பல வெற்றி தயாரிப்பாளரும் கூட இப்போது படம் தயாரிக்க முன்வரவில்லை. படம் தயாரித்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் பட்ஜெட் பட தயாரிப்பாளர்கள், புதுமுக தயாரிப்பாளர்கள். இந்த சூழ்நிலையில் கல்வி வள்ளல் ஐசரி கணேஷ் ஒரே நேரத்தில் தன்னுடைய ஐசரி வேல்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் 10 படங்களை தயாரிக்கப் போவதாக அறிவித்தார். ஒரே ஆண்டில் 1500 கோடி ரூபாயை தமிழ் சினிமாவில் முதலீடு செய்ய திட்டமிட்டிருக்கிறார் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ். ஏஎல் விஜய் இயக்கத்தில் பிரபுதேவா தமன்னா நடித்த தேவி என்ற படத்தை முதலில் ஐஸ்வரி வேல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் தயாரித்தார். அதற்கு பிறகு போகன், ஜூங்கா, எல்கேஜி, தேவி 2, கோமாளி, மூக்குத்தி அம்மன், வெந்து தணிந்தது காடு உள்பட பல படங்களை தயாரித்தார். இந்த நிலையில் அவர் ஒரே நேரத்தில் 2 ஆண்டுகளுக்குள் 10 தமிழ் படங்களை தயாரித்து வெளியிட திட்டமிட்டிருப்பதாக அறிவித்தார். குறைந்தது ஒரு படத்தின் தயாரிப்பு 100 முதல் 150 கோடி ரூபாய் என்று வைத்துக் கொண்டாலும் நிச்சயமாக 1500 கோடி ரூபாய் தயாரிப்பு செலவுக்கு ஆகும். இதில் சுந்தர் சி இயக்கத்தில் உருவாக இருக்கும் மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படம் பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த படம் மட்டுமே 150 கோடி ரூபாய் முதல் 200 கோடி ரூபாய் வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கௌதம் மேனன், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், பிரேம் குமார், ஜூட் ஆண்டனி, அருண்ராஜா காமராஜ், விக்னேஷ் ராஜா, செல்லா, ஐயாவு, கணேஷ் பாபு ஆகியோர்களின் இயக்கத்தில் 10 படங்களை தயாரிக்க இருப்பதாக ஐஸ்வரி கணேஷ் தெரிவித்தார். இதில் விக்னேஷ் ராஜா, மாரி செல்வராஜ் மற்றும் வெற்றிமாறன் ஆகிய 3 இயக்குநர்கள் இயக்கும் படத்திலும் தனுஷ் கதாநாயகன் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித் குமார், விஜய் போன்ற நட்சத்திர மாஸ் நடிகர்களின் துணை இல்லாமல் சுமார் 1500 கோடி ரூபாயை தமிழ் சினிமாவில் ஐஸ்வரி கணேஷ் முதலீடு செய்ய வந்திருப்பது வரவேற்கத்தக்க செயல் என்று சினிமா கலைஞர்கள் தெரிவித்தனர். இதில் அவர் இயக்குநர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் தரமான கதைகளை வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்க திட்டமிட்டிருக்கிறது. நேயர்களே, இது போன்ற தரமான உண்மையான சினிமா தகவல்களுக்கு கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.